ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸ்ல லைன் பேலன்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம். சம் நம்பர் 52. ஸோ இதை நீங்க எல்டிஆர்னு நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் டே ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமோட ஹைலைட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் லைன் பேலன்சிங்ல நம்ம பேசிக்கா உள்ள ப்ராப்ளம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதுல டெசிஷன் நம்ம மேக் பண்ண போறோம். டெசிஷன் வந்து என்ன டெசிஷன் நம்ம மேக் பண்ண போறோம்னா, இங்க 6 ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜாப்பும் வந்து பாத்தீங்கன்னா 2 மிஷின்ல கிராஸ் ஆகி போகுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரா மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் மிஷின் ஏக்கு நீங்க அனுப்புறீங்க. மிஷின் ஏல வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க 0த் டைம்ல நீங்க அனுப்புனீங்கன்னா 0த் டைம்ல நீங்க அனுப்புறீங்க. ஸோ 5 மணி நேரம் ப்ராசஸ் ஆகுதுன்னா 5 மணிக்கு அது வந்து முடியும். சரிங்களா? ஸோ 5 மணிக்கு முடியும். ஸோ 5 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மெட்டீரியல என்ன பண்றீங்க? மிஷின் பிக்கு நீங்க அனுப்புறீங்க. மிஷின் பில வந்து ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒரு ப்ராசஸ் டைம் வந்து சப்போஸ் ஒரு 7 ஹவர்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. அப்ப 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆனுச்சுன்னா எத்தன மணிக்கு முடியும்? 12 மணிக்கு முடியும். சரிங்களா? ஸோ 12 மணிக்கு முடிஞ்சு வெளிய வந்து இது அவுட்புட்டா வரும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இதே மாரி இது வந்து ஒரு ஜாப். ஓகேங்களா? இதே மாரி 6 ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. 6 ஜாப்பும் நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு மிஷின்ல ஒரு நேரத்துல ஒரு ஜாப் தான் பண்ண முடியும். 6 ஜாப் வந்து ஒரே நேரத்துல ஒரு மிஷின்குள்ள நம்ம வந்து ரா மெட்டீரியல் அனுப்பி 6 ஜாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஒரு நேரத்துல ஒரு மிஷின்ல ஒரு ஜாப் தான் நம்ம பண்ண முடியும். இப்ப 6 ஜாப் இருக்குது. ஓகே. ஸோ 6 ஜாப் இருக்குது. இப்ப இந்த இந்த 5 ஹவர்ஸ் இந்த ப்ராசஸிங் டைம்ல ஜாப் நம்பர் 1 நம்ம அனுப்பியிருக்கிறோம். ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்குது. இந்த 5 மணி நேரம் டைம்ல ஜாப் நம்பர் 2 உள்ள அனுப்ப முடியுமா? முடியாது. ஸோ இது எப்ப முடியுதோ, இந்த 5 மணிக்கு தான் அடுத்த ஜாப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த ஜாப்க்கு சப்போஸ் ப்ராசஸிங் டைம் 4 ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எத்தன மணிக்கு முடியும்? 9 மணிக்கு முடியும். சரிங்களா? அடுத்த 3வது ஜாப் வந்து 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். 3வது ஜாப்க்கு ப்ராசஸிங் ஹவர்ஸ் சப்போஸ் 3 ஹவர்ஸ் நீங்க வச்சுட்டீங்கன்னா, 9 டூ 9 பிளஸ் 3 போட்டா 12 மணிக்கு முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாரி வந்து ப்ராசஸிங் டைம் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வைப்போம். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ இங்க 12 மணிக்கு முடியுதுன்னா, இந்த மிஷின்ல அடுத்த ப்ராசஸ் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண முடியும்? 12 மணிக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ இங்க மிஷின் ஏல ஜாப் 9 மணிக்கே முடிஞ்சுட்டு. இங்க ரா மெட்டீரியல் ரெடியா இருக்குது. எதுக்காண்டி ரெடியா இருக்குது? மிஷின் பிக்கு அனுப்புறதுக்கு ரெடியா இருக்குது. பட் மிஷின் பி எப்பதான் அவைலபிள்ல இருக்குது? 12 மணிக்கு தான் அவைலபிள் இருக்கு. 9 மணிக்கே இங்க ஜாப்ப முடிச்சுட்டு ரா மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி சும்மா வச்சிருக்காய்ங்க. பட் மிஷின் பில எப்பதான் நம்ம அந்த ரா மெட்டீரியல் அனுப்ப போறோம்? 12 மணிக்கு தான் நம்ம அனுப்ப போறோம். ஸோ இது 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எலாப்ஸ்டு டைம். ஐடியல் டைம் கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த எலாப்ஸ்டு டைம் நம்ம அதிகமா இருக்கிறப்போ அந்த ஃப்ளோ வந்து மிஸ் ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப அதிகமாகுது. சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா, இந்த இந்த இத நம்ம ரெட்யூஸ் பண்ணணும். இந்த டைம் கேப் இங்க 9 டூ 12ன்னா இது 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டா போயிட்டு இருக்குது. இந்த 3 மணி நேரம் வேஸ்டேஜ நம்ம ரெட்யூஸ் பண்ணணும். ஸோ அத ரெட்யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதுதான் இந்த சம்மோட ஹைலைட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓவராலா இந்த சம்ம பத்தி என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். உள்ள நம்ம டீப்பா போறப்போ அந்த மெத்தட் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம்? எப்படி நம்ம வந்து இந்த டைம நம்ம எப்படி வந்து ரெட்யூஸ் பண்ணுவோம்? அப்படிங்கிறத நம்ம பிராக்டிகலா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கிளியரா? சோ இவ்வளவுதான் மேட்டர். இப்போ மிஷின் ஏல வந்து பாத்தீங்கன்னா, மிஷின் பிஏல 5 மணி நேரம் ஆகுது. அடுத்த ப்ராசஸ் வந்து 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒரு 4 மணி நேரம் நடக்குதுன்னா 9 மணிக்கு முடியும். அடுத்த ப்ராசஸ் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒரு 3 மணி நேரம்னா 12 மணிக்கு முடியும். இது மிஷின் ஏ. மிஷின் பில வந்து பாத்தீங்கன்னா, இங்க 5 மணிக்கு முடியுதுன்னா, இந்த மெட்டீரியல் நீங்க 5 மணிக்கு மிஷின் பிக்கு அனுப்பிருவீங்க. சோ மிஷின் பில இங்க ஸ்டார்ட் ஆயிரும். இது ஒரு 7 மணி நேரம் ப்ராசஸ்னா 12 மணிக்கு முடியும். சரிங்களா? ஓகே. 12 மணிக்கு முடியுது. அடுத்தது இந்த பில அடுத்த ப்ராசஸ் நீங்க எப்பதான் ஸ்டார்ட் பண்ண முடியும்? 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் மிஷின் ஏல ப்ராசஸ் எப்ப முடிஞ்சது? 9 மணிக்கே முடிஞ்சது. மிஷின் ஏல 9 மணிக்கே முடிஞ்சது. மிஷின் பில நம்ம 12 மணிக்கு தான் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ இந்த டைம் கேப் 3 ஹவர்ஸ்க்கு இங்க இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் ப்ராசஸிங் ஆகாம சும்மா இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் தானே நமக்கு. கிளியரா? டைம் வேஸ்ட் தானே. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைம நம்ம வந்து குறைக்கணும். அப்படி குறைக்கிறதுக்கு சீக்வென்ஸ் ஆஃப் ஜாப்ப நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள். நம்ம எப்படி அந்த டைம நம்ம குறைப்போம்னா, இப்ப ஜாப் 1, 2, 3, 4, 5, 6னா நீங்க அரேஞ்ச் பண்ணணும். ஸோ எந்த ஜாப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும், எந்த ஜாப்ப செகண்ட் பண்ணணும், எந்த ஜாப்ப தேர்ட் பண்ணணும், எந்த ஜாப்ப கடைசி பண்ணா பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அது எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஓகேங்களா? அது என்ன டெக்னிக் அப்படின்னா, பழைய டெக்னிக் அடிக்கிற மாரி சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். ரொம்ப பழைய டெக்னிக் தான்ப்பா.
சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஏல தானே ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ மிஷின் ஏல வந்து பார்த்தீங்கன்னா எது இல்ல ஃபர்ஸ்ட் மிஷின் ஏல ஸ்டார்ட் பண்றீங்க ஓகே இருக்கட்டும். பட் நம்ம வந்து மிஷின் ஏல ஸ்டார்ட் பண்றீங்க, மிஷின் பில முடிக்கிறீங்க. இப்போ இந்த டெக்னிக் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் மிஷின் பிய நீங்க சூஸ் பண்ணணும். மிஷின் பில 6 ஜாப் இருக்குது. அதுல எது லீஸ்ட் ஹவரோ அந்த லீஸ்ட் ஹவர் ஜாப நீங்க லாஸ்ட் பண்ணணும். ஏன்னா மிஷின் ஏல ஸ்டார்ட் ஆகி மிஷின் பில முடிஞ்சு போகுது. மிஷின் பில முடிஞ்சு போகுதுன்னா, மிஷின் பில எது லீஸ்ட் ஹவரோ அத நீங்க லாஸ்ட் பண்ணா போதும். ஏன்னா அது முடிஞ்சு தானே போகுது. முடிஞ்சு போறதுனால லாஸ்ட் பண்ணா போதும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்கா நீங்க ஆரம்பிக்கணும். அது டக்கு டக்குன்னு முடிஞ்சாதான் அடுத்த மிஷின் நமக்கு அவைலபிள் இருக்கும். ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஜாப நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, அடுத்த ஜாப நம்ம டக்குன்னு உள்ள அனுப்பிடலாம். கடைசி ஜாப்ல நம்ம சீக்கிரம் முடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இங்க கடைசி ஜாப் பி வந்தோம்னா சீக்கிரம் முடிக்கணுங்கிற நீட் இல்ல. அப்படிங்கிறப்போ, இதுல சீக்கிரமா முடிக்கிற ஜாப நம்ம கடைசி பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. கடைசியா முடிக்கக்கூடிய ஜாப நம்ம கடைசி பார்த்துக்கலாம். சோ அதுதான் இந்த டெக்னிக்கோட லாஜிக் ஓகேங்களா? சோ மிஷின் பி வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, மிஷின் பிய நம்ம சூஸ் பண்ணி, அதுல எது லீஸ்ட் ஹவர் ஜாபோ அத லாஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மிஷின் ஏவ நம்ம சூஸ் பண்ணி, அதுல எது லீஸ்ட் ஹவர் ஜாபோ அத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். இதுதான் மெத்தட். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல இதே பண்ணுவோம். செகண்ட் ப்ராசஸ்ல இத ரிப்பீட் பண்ணுவோம். தேர்ட் இதுல அதே ரிப்பீட் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு ஜாபா நம்ம அலோகேட் பண்ணிக்கிட்டே நம்ம வருவோம். ஸோ சிம்பிளான சம் தான். பட் பெஸ்ட் சம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். கண்டிப்பா எக்ஸாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைன் பேலன்சிங்ல ஒரு சம் கேட்கறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கான்செப்ட் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 சம் பார்த்தோம்னா, அது வந்து பேசிக் தான். அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. ஏன்னா இதுல தான் டெசிஷன் வந்து மேக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 சம்ல அந்த அளவுக்கு டெசிஷன் மேக் பண்ணல. எது லீஸ்ட் ஸ்டாக்கோ அத அரேஞ்ச் பண்ணுங்க. எது வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரேஷியோ அத அரேஞ்ச் பண்ணுங்க. அதெல்லாம் அரேஞ்ச் பண்றதுனால நமக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு சொல்லுங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு மெத்தட பார்த்துட்டு இத மாரி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி குடுத்துட்டாய்ங்க அவ்வளவுதான். பட் இதுல நம்ம அரேஞ்ச் பண்றப்ப தான் இந்த எலாப்ஸ்ட் டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது. சோ இதுதான் பெஸ்ட் மெத்தட். இதுதான் பெஸ்ட்டா இருக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் டெக்னிக் ஓகேங்களா? ஓகே. சோ இப்ப ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிஷின் பிய நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுல லீஸ்ட் ஹவர் ஜாப லாஸ்ட் பண்ணுவோம். மிஷின் ஏவ நம்ம 2வது சூஸ் பண்ணுவோம். அதுல லீஸ்ட் ஹவர் ஜாப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம். இதுதான் ப்ராசஸ் ஓகேங்களா? ஓகே. சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மிஷின் பிய நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே. சோ மிஷின் பிய சூஸ் பண்ணுங்க. இதுல லீஸ்ட் ஜாப் வந்து என்னது? இதுதான் 1 மணி நேரத்துல முடியுது. சரிங்களா? சோ அப்ப இந்த ஜாப நம்ம என்ன பண்ணுவோம்? கடைசியா பண்ணுவோம். சரிங்களா? ஸோ கடைசியா இந்த ஜாப் நம்பர் 6 நம்ம பண்ண போறோம். கிளியரா? ஓகே. ஸோ அப்போ இந்த ஜாப் வந்து ஃபுல்லா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. இத நம்ம அசைன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மிஷின் பிய சூஸ் பண்ணியாச்சு. இப்ப மிஷின் ஏவ நீங்க சூஸ் பண்ணுங்க. மிஷின் ஏல மிஷின் ஏல எது லீஸ்ட் ஹவர்ன்னு பாருங்க. 74259ல லீஸ்ட் ஹவர் இந்த 2 தான். ஸோ இந்த ஜாப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம். இப்போ இத நம்ம அசைன் பண்ணியாச்சா? சோ இத ஃபுல்லா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. ஓகே? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ். இதே ப்ராசஸ மறுபடியும் ரிப்பீட் பண்ண போறோம். இப்போ ரிப்பீட்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? மிஷின் பிய நீங்க சூஸ் பண்ணுங்க. மிஷின் பில எது லீஸ்ட் ஹவர் பாருங்க 3864 இதுல லீஸ்ட் ஹவர் வந்து பாருங்க 3 தான். சரிங்களா? சோ 3 தான் லீஸ்ட் ஹவர். சோ இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கடைசியா நம்ம அசைன் பண்ணுவோம். கடைசியானா இந்த இடத்துல. சி ஜாப் நம்பர் 1 தானே. ஸோ ஜாப் நம்பர் 1 இங்க நீங்க போடுங்க. ஸோ இப்ப இது ஃபுல்லா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருவோம். சரிங்களா? ஸோ மிஷின் பிய நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்ப மிஷின் ஏவ நீங்க பாருங்க. மிஷின் ஏல எது லீஸ்ட் ஜாப்ன்னு பாருங்க. 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ், 9 ஹவர்ஸ். 4 ஹவர்ஸ் தான் லீஸ்ட். ஸோ இதுல ஜாப் நம்பர் 2. இத நம்ம எங்க அசைன் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அசைன் பண்ணுங்க. ஸோ இத அசைன் பண்ணியாச்சா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. ஓகே. இப்ப அடுத்த 3வது ப்ராசஸ் மறுபடியும் ரிப்பீட். ஓகேங்களா? ஸோ 3வது ப்ராசஸ்ல மிஷின் பி. மிஷின் பில எது சின்ன ஹவர் பாருங்க. ஸ்மாலர் லீஸ்ட் ஹவர் இதுதான். ஸோ இந்த ஜாப் நம்பர் 5 நீங்க சூஸ் பண்ணி இத கடைசியா நம்ம அலோகேட் பண்ணிறோம். ஓகே? ஓகே. ஸோ இத வந்து என்ன பண்ணுங்க? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு ஜாப் தான். ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு. ஸோ இந்த 4 நம்ம வந்து இருக்கக்கூடிய இந்த ஏரியால நம்ம 4 அலோகேட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான். எல்லாமே அலோகேட் பண்ணியாச்சு. சிம்பிள் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? பட் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சொல்யூஷன் கீழ நீங்க தயவு செய்து ரீட் பண்ணி பாத்துறாதீங்க. இவனுங்க போட்ட மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க.
நம்ம மெத்தட் நீங்க யூஸ் பண்ணுங்கப்பா. நம்ம மெத்தட் வந்து சூப்பரான மெத்தடு. இப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னா, மிஷின் பில சின்ன நம்பரு, அத நீங்க சூஸ் பண்ணிருவீங்க. மிஷின் ஏல சின்ன நம்பர் அத சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் போடுவீங்க. மிஷின் பில சின்ன நம்பர சூஸ் பண்ணி செகண்ட் லாஸ்ட் போடுவீங்க. மிஷின் ஏல சின்ன நம்பர சூஸ் பண்ணி அத ஃபர்ஸ்ட் போடுவீங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு ப்ராசஸும் பண்ணிட்டே வந்தா சிம்பிளா முடிஞ்சிரும். இதுதான் ஸ்மார்ட்டான வே. அத விட்டுக்கிட்டு நம்ம இவனுங்க சொன்ன ப்ராசஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா தல சுத்திரும். தயவு செய்து இத ரீட் பண்ணி கூட பாத்துறாதீங்க. ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்ப நான் சொன்ன கான்செப்ட் நீங்க எல்லா சம்முக்கும் வேணா நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாரி நீங்க எந்த மாரி சம் கேட்டாலுமே நீங்க அப்ளை பண்ணிறலாம். சோ இத நீங்க அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த சீக்வென்ஸ் தான். இது ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். இது செகண்ட் செகண்ட் பண்ணுவோம். ஜாப் நம்பர் 4 3 நம்பர் பண்ணுவோம். ஜாப் நம்பர் 5 4த் பண்ணுவோம். ஜாப் நம்பர் 1 5த் பண்ணுவோம். ஜாப் நம்பர் 6 கடைசியா பண்ணுவோம். சரிங்களா? சோ இதுதான். இத நீங்க போட்டு வச்சுக்கோங்க. சோ ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 3, 2, 4, 5, 1, 6 ஓகேங்களா? ஓகே. இப்ப மெஷின் ஏ அண்ட் மெஷின் பிய நீங்க போட்டுட்டு, முதல்ல மெட்டீரியல் உள்ள குடுக்குறது எந்த டைம்ல குடுப்போம், எப்போ வெளிய வருது. அதுக்கப்புறம் மெஷின் பில எந்த டைம்ல குடுப்போம், எப்போ வெளிய வருது. சோ இத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதுவுமே சிம்பிள் தான். சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல 0 ஹவர்ஸ் நீங்க போட்டுக்கலாம். 0த் டைம்ல நம்ம உள்ள அனுப்புவோம். சரிங்களா? ஓகே. சோ 3 ஜாப் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க ஒரு பென்சில் வச்சு நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 3 ஜாப்ல வந்து ப்ராசஸிங் டைம் என்ன குடுத்துருக்காங்க? இப்ப என்னன்னா, ரஃப்பா ஒரு பென்சில் வச்சு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நடுவுல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 3 ஜாப்ல மெஷின் ஏவோட ப்ராசஸிங் டைம் வந்து 2 ஹவர்ஸ். சோ இங்க 2ன்னு சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. மிஷின் பியோட ப்ராசஸிங் டைம் வந்து 6 ஹவர்ஸ். ஸோ இங்க 6ன்னு ஒரு பென்சில்ல சும்மா நீங்க போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஜாப் பண்றாங்களா? செகண்ட் ஜாபோட மிஷின் ஏவோட ப்ராசஸிங் ஹவர்ஸ் எவ்வளோ? 4 ஹவர்ஸ். ஸோ 4 இங்க சிம்பிளா பென்சில்ல போட்டுக்கோங்க. மிஷின் பியோட ப்ராசஸிங் ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ். ஸோ இங்க 8ன்னு நீங்க போட்டுக்கோங்க பென்சில்ல. சரிங்களா? இது ரஃப்பா தான் நம்ம போட்டுருக்கோம். நீங்க சம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சோனே அத ரப்பர வச்சு நீங்க அழிச்சிடணும். 4த் 4த் ஜாப் வந்து பாருங்க. 4த் ஜாப்ல மிஷின் ஏல வந்து 5 ஹவர்ஸ். ஸோ மிஷின் ஏல 5 ஹவர்ஸ். 6த் இங்க மிஷின் பில 6 ஹவர்ஸ். ஸோ மிஷின் பில 6 நீங்க போட்டுக்கோங்க. அப்புறம் ஜாப் நம்பர் 5ல மிஷின் ஏ வந்து 9 ஹவர்ஸ். ஸோ மிஷின் ஏ வந்து 9 ஹவர்ஸ் போட்டுக்கோங்க. ஜாப் நம்பர் 5ல மிஷின் பி வந்து 4 ஹவர்ஸ். ஸோ மிஷின் பி வந்து 4 ஹவர்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஜாப் நம்பர் 1ல மிஷின் ஏ 7 இங்க 3. ஸோ இங்க 7 இங்க 3 போட்டுறலாமா? ஓகே. நெக்ஸ்ட் ஜாப் நம்பர் 6ல இங்க 8 1. ஸோ 8 1 நம்ம போட்டுடலாம். சரிங்களா? எதுக்கு நான் ரெஃபர் பண்ண சொல்றதுன்னா, மேலயும் கீழயும் நீங்க அப்பப்போ பார்க்குறப்ப கண்டிப்பா என்ன ஆகும்னா, ஊடையில கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. நீங்க எழுதி வச்சீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிரும். இப்ப இங்க 0ல நம்ம ஸ்டார்ட் பண்றோமா? மிஷின் ஏ முடிக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராசஸிங் ஹவர்ஸ்? 2 மணி நேரம். சோ 2 மணி நேரத்துல முடிக்கணும்னா 2 மணிக்கு நம்ம முடிப்போம். 2 மணிக்கு நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, இந்த அவுட்புட் வந்து மிஷின் பில இன்புட்டா நீங்க அனுப்புவீங்க. சோ இது வந்து 2க்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இங்க எத்தன மணிக்கு முடியுது? எத்தன மணி நேரம் ப்ராசஸிங் டைம்? 6 மணி நேரம் ப்ராசஸிங் டைம். ஸோ 2 + 6 8 மணிக்கு நீங்க முடிப்பீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இப்ப மிஷின் ஏக்கு ஃபுல்லா நம்ம எழுதி வச்சுருவோம். அதுக்கப்புறம் மிஷின் பிக்குள்ள வருவோம். சரிங்களா? ஏன்னா மிஷின் ஏவ பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே கிடையாதுப்பா. இவன் வந்து வாலண்டியரா அவன் பாட்டுக்கு ரா மெட்டீரியல் வாங்கி, வாங்கி, வாங்கி ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பான். மிஷின் பிய பொறுத்தவரைக்கும் டிபெண்டட் ஆன் மிஷின் ஏ. மிஷின் ஏல அங்க முடிச்சா மட்டும் தான் மிஷின் பியால வேலை பார்க்க முடியும். மிஷின் ஏவ பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது. அவன் வந்து தனிக்கட்டு ராஜா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடமா அவன் மெட்டீரியல் வாங்குவான், முடிப்பான். மெட்டீரியல் வாங்குவான், முடிப்பான். மெட்டீரியல் வாங்குவான், முடிப்பான். ஆனா மிஷின் பிய பொறுத்தவரைக்கும் ஏ கிட்ட இருந்து மெட்டீரியல் வந்தா மட்டும் தான் இவன் ப்ராசஸிங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் மிஷின் ஏவ வந்து ஃபுல்லா நம்ம போட்டு வச்சிடலாம். ஏன்னா அவன் இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறான். சோ போட்டு வச்சிடலாம். மிஷின் பி வந்து டிபெண்டன்ட் ஆன் மிஷின் ஏ. சோ இவன பேஸ் பண்ணி தான் மிஷின் பிய நம்ம போட முடியும். சரிங்களா? சோ இவன நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். சோ 2 நீங்க முடியுதா? சோ இங்க 2ல ஸ்டார்ட் ஆகும். 2 + 4 6ல முடியும். இங்க 6ல ஸ்டார்ட் ஆகும். 6 + 5 11ல முடியும். இங்க 11ல ஸ்டார்ட் ஆகும். 11 + 9 20ல முடியும். இங்க 20ல ஸ்டார்ட் ஆகும். 20 + 7 27ல முடியும். இங்க 27ல ஸ்டார்ட் ஆகும். 27 + 8 35ல நம்ம முடியும். சரிங்களா? ஓகே சூப்பர். 35ல முடியும். இப்போ நம்ம மிஷின் பிக்கு நம்ம வருவோம். சரிங்களா? மிஷின் பிக்கு நம்ம வருவோம். நல்லா பாருங்க. இங்க மிஷின் பி வந்து எப்ப முடியுது? 8 மணிக்கு முடியுது. மிஷின் ஏ வந்து எப்போ முடிக்கிறான்? 6 மணிக்கு முடிஞ்சு இங்க ரா மெட்டீரியல ரெடி பண்ணி வச்சுட்டான். ஆனா மிஷின் பி எப்பதான் அவைலபிள்ல இருக்கிறாங்க. 8 மணி வரைக்கும் அங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. அவன் பிஸியா இருக்கிறான். அவன் இந்த வேலைய எடுத்து இப்ப பார்க்க மாட்டான். சோ 8 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு தான் இவன் ஸ்டார்ட் பண்ணுவான். அப்போ இங்க என்ன ஆகுது?
ஒரு 2 ஹவர்ஸ் எலாப்ஸ் ஆகுது. சரிங்களா? எலாப்ஸ் ஆகுறத நம்ம மினிமைஸ் பண்றோம். ஓரளவு நம்ம மினிமைஸ் பண்ணி இங்க 2 ஹவர்ஸ் தான். இது இந்த சீக்வென்ஸ விட வேற ஏதாச்சும் ஒரு சீக்வென்ஸ் போட்டீங்கன்னா, இங்க 2 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் எலாப்ஸ் டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பிரச்சனையே கிடையாது. வரதாங்கப்பா செய்யும். அது எப்படி வராம இருக்கும்? கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆக தான் செய்யும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆக தான் செய்யும். ஓகே. ஸோ இப்ப நம்ம அலாட் பண்றது எப்படி பண்ணுவோம்னா, மெஷின் பில இங்க 8 மணிக்கு முடியுது. இங்க 6 மணிக்கு கூட்ஸ் அனுப்பிட்டான். கூட்ஸ் அனுப்பிட்டாங்கிறதுக்காகலாம் நம்ம வேலை பார்க்க முடியாது. கூட்ஸ் அனுப்பிட்டான்பா. நாம இங்க பிஸியா இருக்கிறோம். நம்ம வேலைய இங்க 8 மணிக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் 8 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 8 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 8 + 8 16க்கு நம்ம முடிக்கிறோம். சரிங்களா? கரெக்ட் தானே? ம். 16க்கு நம்ம முடிக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ 4த் ஜாப் அடுத்த ஜாப் நம்ம என்ன பண்றோம்னா 16க்கு தான் நம்ம அவைலபிள் இருக்கிறோம். இங்க 11 மணிக்கு என்ன பண்றாங்க? ரா மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மெட்டீரியல் முடிஞ்சு இங்க ரெடி ஆயிடுச்சு. இன்புட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து எப்பதான் அவைலபிள் இருக்கிறோம்? நமக்கு அனுப்பிட்டாங்கப்பா. பொருள் அனுப்பிட்டாங்க. நாம இங்க பிஸியா இருக்கிறோம். நம்ம எப்போ ஃப்ரீ ஆகுறோம்? 16 மணிக்கு தான் நம்ம ஃப்ரீ ஆகுறோம். ஸோ 16க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 16க்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா, இங்க எலாப்ஸ் டைம் வந்து எவ்வளவு வருது பாருங்க. 16 - 11 5 ஹவர்ஸ் வந்து எலாப்ஸ் டைமா இருக்குது. ஸோ 5 ஹவர்ஸ் வந்து எலாப்ஸ் டைமா இருக்குது. கிளியரா? ஓகே. இப்ப இங்க 16க்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 16 ஸ்டார்ட் பண்றோம்னா, இங்க ப்ராசஸ் வந்து 6 மணி நேரம் ஆகுது. ஸோ 16 + 6 நீங்க போடுறப்போ 22 மணிக்கு அவன் முடிக்கிறான். ஓகேவா? ஸோ 22 மணிக்கு முடிக்கிறான். இப்ப அடுத்த ஜாப்க்கு வாங்க. இங்க 22 மணிக்கு தான்ப்பா இவன் ஃப்ரீயா வரான். ஆனா மெஷின் ஏல யூனிட்ட முடிச்சு 20 மணிக்கே நமக்கு வந்து ரா மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? மெட்டீரியல் 20க்கே நமக்கு வந்துருச்சு. நாம அது வரைக்கும் பிஸியா இருக்கிறோம். 22 மணிக்கு தான் நம்ம ஃப்ரீ ஆகுறோம். ஸோ நம்ம எப்போ ஃப்ரீ ஆகுறோமோ, அந்த 22 மணிக்கு தான் நம்ம ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் கேப் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் எலாப்ஸ்டு டைம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப 22க்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 4 மணி நேரம் ப்ராசஸிங் டைம்னா 26க்கு நம்ம முடிப்போம். கிளியரா? 26க்கு நம்ம முடிப்போம். ஓகே. 26க்கு முடிஞ்சு நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம். 26க்கு முடிஞ்சு நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம். பட் இங்க 27க்கே 27க்கு தான் இன்புட்ட அனுப்புறாய்ங்க. லேட் ஆவுது. ஸோ நம்ம வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளாஸ முடிச்சுட்டு 26 மணிக்கு நான் ஃப்ரீ ஆயிட்டேன். எனக்கு அடுத்த கிளாஸ் வந்து எப்பதான் அனுப்புறாய்ங்க? 27க்கு தான் அனுப்புறாங்க. அப்ப அந்த 1 ஹவர் கேப் நான் ஃப்ரீயா இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த இது வந்து நான் பிளாக்ல போடுறேன். எலாப்ஸ் டைம் ஃபுல்லா ப்ளூல இருக்குது. ஐடில் டைம் வந்து பிளாக்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐடில் டைம். அது வரைக்கும் மெஷின் பி வந்து 1 மணி நேரம் சும்மா இருக்குன்னு அர்த்தம். மெஷின் பில வந்து பார்த்தீங்கன்னா 26ல நான் முடிக்கிறேன். 26லயே நான் முடிச்சுட்டேன். 1 மணி நேரம் நான் சும்மா இருக்கிறேன். 1 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு மெட்டீரியல் வருது. சரிங்களா? ஸோ அந்த 1 மணி நேரம் நான் வந்து சும்மா இருக்கிறேன். இட்ஸ் அன் ஐடில் டைம். அத நான் பிளாக்ல போட்டிருக்கிறேன். ஐடில் டைம், எலாப்ஸ் டைம்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டாங்க. ஜஸ்ட் இத நீங்க அலாட் பண்ணாலே போதும். உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இத நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப நான் எப்ப நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்? 27க்கு தானே எனக்கு மெட்டீரியல் வருது. மெட்டீரியல் வந்தா தான் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ 27க்கு தான் நான் ஸ்டார்ட் பண்றேன். 27 + 3 போட்டீங்கன்னா 30 மணிக்கு முடியும். சரிங்களா? ஓகே. 30 மணிக்கெல்லாம் நான் முடிச்சுட்டு லான்னு சொல்லி ஃப்ரீயா இருக்கிறேன். பட் எனக்கு மெட்டீரியல் எப்ப தான் வருது? 35க்கு தான் வருது. ஸோ நான் 35க்கு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். என் கையில எப்போ மெட்டீரியல் குடுக்குறாங்களோ அப்பதான்ப்பா நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்றேன்? சும்மா ஜாலியா பேப்பர் படிச்சுட்டு, டீய குடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 35க்கு நான் ஸ்டார்ட் பண்றேன்னா, 1 மணி நேரம் ப்ராசஸிங் டைம் 36க்கு முடியும். ஸோ இதுதான் மேட்டர். சரிங்களா? ஸோ எலாப்ஸ் டைம் 252, ஐடில் டைம் 1 and 5. இது நம்ம கால்குலேஷன் பண்ணணுங்கிற நீட் வந்து கிடையாது. நான் எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். எது எலாப்ஸ் டைம், எது ஐடில் டைம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். நமக்கு முக்கியமானது இந்த இன், அவுட் இந்த 2 டைம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அத நம்ம ப்ராப்பரா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ சிம்பிளான சம் தான். இது வந்து இந்த மாரி ஒரு கான்செப்ட்ல இவங்க குடுத்ததுனால நெறைய பேர் இது கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இத வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. ஈஸியான சம் தான். நம்ம மெத்தட்ல நீங்க போடுங்க. உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் தயவு செய்து யாராச்சும் இப்ப நான் சொல்றப்போ எழுதல அப்படின்னா, தயவு செய்து வீடியோவ கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி முன்னாடி போயிட்டேன். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் சொல்ல எழுதி வச்சுருங்க. சரிங்களா? சம்ம நீங்க எழுதி வச்சுருங்க. ஏன்னா இத நான் நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. இது வந்து எப்படி சொல்ல? ரொம்ப ஷார்ட்டான ஒரு மெத்தட்ல நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த நோட்ஸ நான் அப்படியே உங்களுக்கு சென்ட் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. நான் சொல்ல நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். சரிங்களா? ஸோ
இதுவரைக்கும் எழுதி வச்சீங்கன்னா சந்தோஷம். எழுதி வைக்கலாம்னா கொஞ்சம் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி முன்னாடி வந்துட்டேன். அத ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் சொல்ல எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டீங்கன்னா ப்ராப்பரா புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதான் லைன் பேலன்சிங்ல டெசிஷன் மேக்கிங் டெக்னிக் வந்து இந்த சம்ல தான் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான சம்மு. ஸோ பெஸ்ட்டா பாருங்க. இது வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்து இந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்றப்போ சப்போஸ் டவுட் வந்துச்சுன்னா கால் பண்ணி இல்ல WhatsAppல பிங் பண்ணுங்க. உங்க லைவ் செஷன்ல கனெக்ட் பண்ணி Google Meetல நான் சொல்லி தரேன். அதோட லைன் பேலன்ஸ் இது சிமுலேஷன், லைன் பேலன்சிங் 2மே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த சாப்டருக்குள்ள நம்ம என்டர் ஆவோம்.